மனித நடமாட்டமே இல்லாத இடங்க பெருசா. செகண்ட் கோல்டஸ்ட் பிளேஸுங்க. ஃபர்ஸ்ட் கோல்டஸ்ட் பிளேஸ் வந்து வேஸ்ட் பண்ணோம், வந்தாச்சு பண்ணுவோம், அதுக்கு தானே வந்திருக்கோம். சிம்கன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பனியில மூழ்கி போயிருக்குங்க இந்த ஊரே. சுவிட்சர்லாந்து போனாலும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தாங்க இருக்கும். பயங்கர சில்லுன்னு இருக்குங்க, மைனஸ்ல இருக்கு டெம்பரேச்சர். இங்க சுத்தி உங்களுக்கு பனி மலைகள் தான் தெரியுது. அது வந்து ஹனிமூன் கப்பலோட டெஸ்டினேஷன். நிறைய பேர் வந்து அங்க தங்குறவங்க மேக்ஸிமம் வந்து ஹனிமூன் கப்பல்ஸ் தான் வருவாங்களாம். ஹாய், நான் சொன்னையோ எனக்கு ஆர்ட்ஸ் எல்லாம் ஓட்ட தெரியாது, அதெல்லாம் ரிஸ்க்குங்க மலையிலலாம். ஜாலே அதுல தான் நினைக்கிறேங்க. இந்த பையன் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாரு. மக்கள் வந்துட்டே தாங்க இருக்காங்க. தேன் வந்து நீங்க இந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க, இந்த கலர்ல தான் நம்ம தேன் பார்த்துருக்கோம். இதெல்லாம் தேனாங்க, நிறைய இருக்குங்க இங்க மேல. உட்காந்துட்டு வராங்க பாருங்க, லேடிஸ் பாட்டியெல்லாம் பயமெல்லாம் வராங்க. பண்ணிடலாமா? ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோங்க. இறங்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க இறங்கினது, அந்த தம்பி தான் ஹெல்ப் பண்ணார். ஸ்கீ ரெசார்ட் போய் பார்க்க போகிறோம். அந்த ஸ்கீ பிளேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 0 டிகிரியில் இருக்கும், 0 டிகிரி. மலையிலலாம் பாருங்கள் அந்த ஸ்னோ அப்படியே இருக்குது. ரோடு ஃபுல்லாகவும் இங்கே ஸ்னோஃபால் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனால் என்னென்னா வண்டி போயிட்டு வரதுனால ட்ராக்ஷனில் கிளியர் ஆகிடும். எதிர்பார்க்கவே இல்லைங்க இன்றைக்கே இங்கே வருவேன். சமர்கண்ட் மிஸ் ஆகிடுச்சு காலையில், ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் இட்ஸ் ஓகே. ட்ராவல் விளாகிங்கில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது, நீங்கள் பேக் பேக்கிங் பண்ணும்போது இதெல்லாம் இருக்கும் சம்டைம்ஸ். அதுவும் என்னென்னா நம்ம லேட்டாக ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயினை விட்டுருந்தா இட்ஸ் ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். உள்ளே வந்துட்டு ஒரு காஃபி வாங்க போய் ட்ரெயினை விட்டாங்க, அதுதான் எங்களுக்கு கஷ்டமே. என்ன பண்ணுறது? இன்னும் கடைகள் கூட பெருசாக எதுவும் திறக்கலன்னு நினைக்கிறேன். பசிக்குதுங்க, மேலே போய் ஏதாவது சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு. ஓ, இந்த வியூ அழகாக இருக்கு பாருங்க. சுற்றி இதெல்லாம் வீடுகள் போல் இருக்குங்க. வீடுகள்லாம் ரெசார்ட்டான்னு தெரியல, வீடு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு 7-8 கிராமங்கள் இருக்குங்க சுற்றி. இந்த லேக் சார்வாக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிராமங்கள். அந்த பேர் கூட நம்மளுக்கு அந்த மாதிரி வராது. யூசோஃபானா, நானே, சார்வாக், என்னென்னமோ சிஜாக், நிறைய கிராமங்கள் இருக்குது. இது என்னென்னா இந்த உஸ்பெகிஸ்தானில் வந்து நார்மல் இங்கிலீஷ் வார்த்தையை கூட வேறு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இவங்களோட நேஷ்னல் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெக். அவங்களோட நேஷ்னல் லாங்குவேஜ் உஸ்பெக். அதுக்கப்புறம் வந்து ரஷ்யாவும் பேசுகிறாங்க, ரஷ்யனும் பேசுகிறாங்க, உஸ்பெக்கும் பேசுகிறாங்க. எல்லாருக்கும் அது எழுத படிக்கவும் தெரிஞ்சிருக்கு, ரஷ்யனும். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் மல்டிலிங்குவல் கண்ட்ரி தான். அண்ட் இங்கிலீஷ் வந்து ரொம்ப கம்மிங்க. இங்கே நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக ஃபோனில் சார்ஜு நெட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா டிரான்ஸ்லேட்டர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு, முக்கால்வாசி பேருக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. ரொம்ப மினிமலாக தான் தெரியும். டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு பெருசாக தெரியறதே இல்லை. யார் இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறாங்க இங்கே, அவ்வளோதான். இப்போ ட்ரெயினில் வரும்போது பார்த்துருப்பீங்க, அந்த தம்பி நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அந்த கேங் மொத்தமாகவே இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஓரளவுக்கு இது யார் அண்டர்ஸ்டாண்டிங். மற்ற பேருக்கு யாருக்கும் தெரிலங்க. இப்போ இந்த ரூட்டு சூப்பராக இருக்கு பாருங்க. சுவிட்சர்லாந்து போனாலும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தாங்க இருக்கும். இந்தியாவில் இருக்கிற ட்ராஸுமே இப்படி தாங்க இருக்கும் உங்களுக்கு. ட்ராஸ்ன்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? லடாக்ல ஒரு ரீஜியன். சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது வந்து வேர்ல்ட்ஸ் செகண்ட் கோல்டஸ்ட் பிளேஸுங்க. ஃபஸ்ட்டு கோல்டஸ்ட் பிளேஸ் வந்து ரஷ்யாவில் இருக்குது, இர்குட்ஸ் ஒமைகான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து -45 -50, அதாவது இன்ஹேபிட்டட் பிளேஸ், மனிதர்கள் வாழ்கிற இடம். மோஸ்ட் கோல்டஸ்ட் பிளேஸ்னால் அண்டார்டிகா. அண்டார்டிகாவில் யாரும் வாழ்றது இல்லை, ஜஸ்ட் ரிசர்ச் சென்டர் தான் இருக்குது. பட் வில்லேஜ், ஊர்கள் இருக்கிற இடம் வந்து அந்த ஓமியோகான். அது நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் தாங்க இருக்குது, லடாக்ல இருக்குது. ட்ராஸ் -35 போகும். நம்ம அங்கேயும் போக போகிறோம் இந்த வருஷம். அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. உங்களுக்காக டிராஸில் இருந்து உங்கள் வாசு, நேவிகேட்டர் வாசுன்னு நான் பேசுவேன் பாருங்க அங்கே போயிட்டு. நான் சொல்லவே இல்லைங்க இந்த வாட்டி, எப்போவுமே உங்களுக்காக சொல்லுவேன். உங்களுக்காக உங்கள் உஸ்பெகிஸ்தான் சிம்கன் மலையிலிருந்து உங்கள் நேவிகேட்டர் வாசு. சிம்கன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பனியில் மூழ்கி போயிருக்குங்க இந்த ஊரே. கீழே இறங்குமா தான் தெரியும் குளிர் எப்படி இருக்கும்னு. வெற்றிகரமாக சிம்கன் வந்துட்டாங்க. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் பனியில் கால் எடுத்து வைக்க போகிறேன் பாருங்கள். ஆமாம் ஆமாம், ரியல் பனி இது. விஜிபி பனி இல்லைங்க, ரியல் பனி. வந்துட்டோங்க. அப்பா செம்ம சில்லுன்னு இருக்குங்க. வாயெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும், கொஞ்சம் நேரத்தில் உதறும். ஃபஸ்ட்டு க்ளவுஸை போடணுங்க, சறுக்குது. இருங்க, நான் க்ளவுஸ் எல்லாம் போட்டு செட்டில் ஆகிட்டு பேசுகிறேன். அது வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும், கால் வழுக்கும்.
பரவாயில்ல, நம்ம பூட் ஓரளவுக்கு இதுவா. ட்ரை ஐஸ் வலிக்கிடும். நீ பாருங்க பனி. ஐஸில் நடக்கும்போது ஒரு சேஃப்டி டிப் என்ன நான் சொல்கிறேன்னா, இது நான் இப்போ கற்றுக்கிட்டது, இதெல்லாம் முன்னாடியே படித்து தெரிஞ்சுக்கிட்டது தான். நிறைய பேர் சொன்னது நீங்களும் கேட்டிருப்பீங்க. நீங்கள் நார்மலாக ஐஸில் நடக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஐஸ் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி திக்கான ஐஸில் நீங்கள் நடந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, வழுக்காது, கிரிப்பாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு. ஆனால் இந்த மாதிரி ட்ரை ஐஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இதில் தான் நம்ம ஃப்ரெண்டு விழுந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் ரொம்ப ரிஸ்க்கு. நான் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள், இது பிடிச்சிருக்கேன், இது பாருங்கள் சரிதா, கிரிப்பே இருக்காது, வழுக்கும். கால் வச்சாலே வழுக்கிட்டு போகுது பாருங்கள், எப்படி வழுக்குது பாருங்கள். இந்த ஐஸ் அப்படியே வழுக்கின்னு போயிடும். நீங்கள் ஜஸ்ட் இப்படி காலை வச்சாலே அவ்வளோதான், இழுத்துட்டு போயிடும். ஆனால் இந்த ஐஸ் வந்து உங்களுக்கு ஸ்லிப் ஆகாது. நான் பேசுகிறேன், என் வாயில் புகை வருது, உங்களுக்கு தெரியுதா? பயங்கர சில்லுன்னு இருக்குங்க. மைனஸில் இருக்குது டெம்பரேச்சர். இங்கே -3 டிகிரின்னு நினைக்கிறேன். இப்போது மேலே போயிட்டு இந்த ஸ்னோவில் வந்துடுறாங்க லேடிஸ் எல்லாம். அந்த டியூப்பில் 50,000 சோமாங்க. இது 1 ஹவர் வச்சு விளையாடலாமா. 50,000 சோமுன்றது 350 ரூபா, 380 ரூபா. ஸோ உங்கள் தாஷ்கண்ட் சிம்கன் மலையிலிருந்து உங்கள் நேவிகேட்டர் வாசு பனியில். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சுவிட்சர்லாந்து போனாலும் உங்களுக்கு இதே ஃபீல் தான் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியல. அதே ஃபீல் தான் இந்தியாவிலும் உங்களுக்கு காஷ்மீர்லேயோ இல்லை டிராஸ்லேயோ இருக்கும். ஏன்னா எனக்கு பெருசாக தெரிலங்க. சுவிட்சர்லாந்து போனவங்க தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இதே மாதிரி தான் இருக்குமா இல்லை வேறு மாதிரி இருக்குமான்னு. ஸோ இந்த சார்வாக் லேக்குக்கு மேலே இருக்கிற இந்த சிம்கன் மலைப்பகுதிகள் இந்த மொத்த உஸ்பெகிஸ்தானோட ஹாலிடே ஸ்பாட்டாங்க. அதாவது ரெசார்ட்டுன்னே சொல்கிறாங்க இந்த ஊர். அவங்க இந்த மொத்த உஸ்பெகிஸ்தானில் இருக்கிறவங்களும் இங்கே தான் வருவாங்களாம் ஹாலிடே சீசனுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஆமாங்க, இப்போ நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி ஒரு இடம் பனியாக இருந்தால் நம்ம போக மாட்டோமா? இப்போ இந்த விஜிபி மரீன் கிங்டம் எத்தனை வாட்டி போயிருப்போம் பனிக்காக சொல்லுங்கள். அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா, உஸ்பெகிஸ்தான் மட்டும் இல்லைங்க, அதாவது சுற்றி இருக்கிற நெய்பரிங் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களும் எல்லாருமே இங்கே தான் வருவாங்களாம். அவ்வளோ சூப்பராக இருக்குமாங்க இந்த இடம். நம்ம தான் பார்க்குறோமே நேராகவே பாருங்கள், சுற்றி உங்களுக்கு பனி மலைகள் தான் தெரியுது. ஸோ இந்த இடத்த பற்றி நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நம்ம உள்ளே வரோம் பார்த்தீங்களா, அது வழியாக தான் மேலே ஏறி வந்தோம். ஸோ வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு 4-5 விஷயம் இருக்குங்க. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த கேபிள் கார். நீங்கள் உள்ளே வந்தோன்னு பார்க்குறதுக்கு இந்த உட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், இங்கே அங்கங்கே இதில் உங்களை மேலே ஃபுல்லாக கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் ஒன்றும் அது பெருசாக சேஃப்டி இருக்கிற மாதிரி தெரிலங்க. சும்மா நீங்கள் உட்காந்துக்கலாம், காட்ஸ் கிரேஸ். அது இந்த மலை உச்சி தெரிஞ்சு பாருங்கள், அது வரைக்கும் போயிட்டு வரும். அது போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு வந்து 50,000 சோம், இந்தியன் வேல்யூக்கு 380 ரூபா. ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் நம்பர் 2, இந்த ரவுண்ட் அந்த இது பார்க்குறீங்கல்ல, அந்த டியூப் மாதிரி, அந்த டியூப் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவும் அதே 50,000 சோம், $380, 1 ஹவர் நினைக்கிறேன் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இதோ இப்போ நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் காமிச்சிருப்பேன், இந்த காமிக்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி லேடிஸ் அதை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து வந்து விளையாடுறாங்க. ஜென்ஸ் எல்லாம் யாரும் அதை விளையாடி பார்க்கல. விளையாடுறதோ ஜென்ஸும் எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லாரும் விளையாடுவாங்க போல இருக்குது. ஆப்ஷன் நம்பர் 2, இந்த ஜிப் லைனும் இருக்குது. அது மட்டும் நான் இன்னும் ப்ரைஸ் எதுவும் கேட்கல, நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் ஆப்ஷன் நம்பர் 4 and 5 என்னன்னா, நீங்கள் ஸ்கீ பண்ணலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ஸ்கீயராக இருந்தால் இந்த ஸ்கீ இது இருக்குல்ல, இந்த காலில் போட்டுக்கிறது, மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தெரியுது பாருங்கள், நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, மேலேருந்தே பக்காவாக ஃபுல்லாக இறங்கி கீழே வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதோ அங்கே ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் இருக்கும் சின்னதாக, அங்கே நீங்கள் விளையாடலாம். உங்களுக்கு 1,50,000 சோம். ஆக்சுவலாகவே இந்த ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப சீப்பாக தாங்க இருக்குங்க. நான் எதை எடுக்க போகிறேன்னு தெரில. அவர் ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஹார்ஸ் ரைடிங் இருக்குது, உள்ளே போயிட்டு வரலாம் குதிரையில் அப்படின்னாரு. தெரில, பார்க்கலாம். அது ஏதோ ஃபாரஸ்ட் உள்ள கூட்டிகிட்டு போவாங்களாம். அதுக்கு வந்து 1.5 லட்சம் சோம் ஆகுன்னாரு. 1100 ருபீஸ். எனக்கு தெரிஞ்சு வேல்யூபுளாக தான் தெரியுது. வரட்டும், பார்க்கலாம். திக்காக போட்டிருக்கணுன்றார் கீழே. நான் வெறும் ஜீன்ஸ் தானே போட்டிருக்கேன், இந்த மாதிரி போட்டால் குளிரும் அப்படின்றார். குளிர் தான். என் ஸ்னோ ஷூவே உங்களுக்கு ஸ்னோ ஷூ இல்லை, இது போல்ட் ஃபிட்டில் வாங்கினது தான். நல்லா தான் இருக்குது, ஆனால் ஓரளவு க்ரிப்பும் இருக்குது. போதும் இது எனக்கு தெரிஞ்சு. உங்கள் ஹெட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, கையை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, ஷூ ப்ரொடெக்ட் பண்ணோம். நான் 2 சாக்ஸ் போட்டிருக்கேன் உள்ளே. இங்கே நீங்கள் சுற்றி பார்க்குறீங்கல்ல, இவ்வளோ ரெசார்ட்டுங்க. அதெல்லாம் வந்து ரெசார்ட் தானா, தங்குற இடம் தானா. அங்கே பாருங்கள் ரூம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரெசார்ட் இருந்தால் எப்படி இருக்குங்க, சூப்பராக செம்மையாக இருக்கும். அது வந்து ஹனிமூன் கப்புளோட டெஸ்டினேஷன். நிறைய பேர் வந்து அங்கே தங்குறவங்க மேக்ஸிமம் வந்து ஹனிமூன் கப்புள்ஸ் தான் வருவாங்களாம். இங்கே பாருங்கள், இன்னும் வேறு ஏதோ டியூப் எல்லாம் இருக்குது மேலேருந்து. எனக்கு தெரிஞ்சு அது ஏதோ ஒரு ரைடுன்னு நினைக்கிறேன். மலை மேலேருந்து அந்த டியூப் உள்ள சர்க்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் போகணுமா இருக்கும். இல்லை அது அந்த ரெசார்ட்லேயே வர்றதா என்னன்னு தெரியல, ரெசார்ட்டோட பேக்கேஜ். அதுக்கு பின்னாடி வேறு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க பாருங்கள். இன்னும் அங்கே பாருங்கள், மலை உச்சியில் எவ்வளோ ரெசார்ட்டு உங்களுக்கு தெரியுதா? இந்த பையன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான். ஹாய், ஹவ் ஆர் யூ?
அங்கே பாருங்க அந்த மலை உச்சியில் பாருங்கள் ரெசார்ட் தெரியுதா சூப்பராக எவ்வளோ அங்கே பாருங்கள் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க பாருங்கள் சான்ஸே இல்லைங்க இவங்கெல்லாம் இருந்தால் வேறு லெவலில் இருக்கும் ஊட்டியில் கொடைக்கானலில் நம்மளுக்கு இந்த க்ரீனரிக்கு நடுவில் மலை மேலே இந்த மாதிரி இருந்தாலே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் பனியில் இருந்தால் கேட்கவா வேணும் அதுவும் ஸ்னோஃபால்லாம் நடந்ததுன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்க இந்த ட்ரை ஐஸ் தாங்க பிரச்சனை அதோ இங்கேயுமே இருக்குது பாருங்கள் வலிக்கி விட்டுரும் இதை பாருங்கள் எப்படி வலிக்கின்னு போகுது பாருங்கள் இங்கே இறங்க முடியாது அது சேஃப்டி இல்லை இப்போ தான் அவங்க 3 பேர் அதில் வலிக்கி விழுந்தாங்க இட்ஸ் பெட்டர் அப்படி போய் சுற்றி வந்துடலாம் சரிங்க இந்த இது மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டேன் இதில் தான் 2-3 பேர் விழுந்தாங்க அதான் நான் காமிச்சல நான் அப்படியே உரமாக பிடிச்சி அப்படியே இறங்கி வந்துட்டேன் சூப்பராக இப்போ வந்து இந்த கேபிள் கார் தான் போகலான்னு இருக்கோம் ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு வருவோமே மலை மேலே எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம் அங்கே போயிட்டு வியூ எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் வெயிட் Упор riding, упор. Nice horse. No problem. I'm content. வாயை பார்த்தீங்களா அதுக்கு ஆக்சுவலா இந்த மலை உள்ள ஏதோ கூட்டிட்டு போகலாம் ஹார்ஸ்ல அது என்னன்னு தெரியல எவ்வளவு என்னன்னு கேட்கலாம் அவங்க ஹார்ஸை நம்ம கிட்டலாம் நம்பி கொடுக்க மாட்டாங்க இந்த பசங்க தெரியாம சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஹார்ஸை கொடுத்துருவாங்க நம்ம கிட்ட நம்ம தான் எடுத்துட்டு போனோம் நான் சொன்னேன் எனக்கு ஹார்ஸ் எல்லாம் ஓட்ட தெரியாது மலை மேல அது எங்கன்னா போய் கவுத்து விட்டுருச்சுன்னு எவன் அவசரப்படுத்தணும் ப்ரோ தே வில் டீச் யூ சொல்லி தருவாங்கன்னாங்க சொல்லி கொடுத்தா மட்டும் 10 நிமிஷத்துல ஹார்ஸ் கத்துக்க முடியுமான்னு அதெல்லாம் ரிஸ்க்குங்க மலையிலலாம் ஆனா கொடுக்கலாம் மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஹார்ஸை கூட வருவாங்க இருங்க என்ன நான் கேட்டு பேசுறேன் வெயிட் பண்ணுங்க 200K Yes, 200K. and also I don't know to drive horse that's The risky instructor will be with you through the trip. Instructor is there. I am taking my instructor. he'll sit with me he'll ride with me or He will okay He'll hold it. so fully sorry okay fine we can go ah இந்த ஹார்ஸ்ல தாங்க நம்ம போக போறோம் 2 லட்சம் Oğlum bunu 200 yok mu bunu? Давай, sir, brother. you hold this can you record me yeah Papay, şirketinizi çıkar. second Vay ne? hey Anne குதிரையில போறாங்க 1800 ரூபா 2,50,000 சோம் கேட்குறாங்க 2 லட்சம் சோம் 250,000 சோம் இஸ் ஈக்குவல் டு ஒரு 1,800 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் இந்தியன் வேல்யூக்கு இவ்வளோ தூரம் நம்ம செலவு பண்ணிட்டு வந்திருக்கோம் எதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணோம் யூஸ் பண்ணிடலாம் உஸ்பெகிஸ்தான்ல வந்து ஒரு ஹார்ஸ் ரைடு காலில் ஏதோ தட்ட சொல்றாரு நம்மளுக்கு தெரியலங்க சும்மா போலாம் வாங்க எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் வந்தாச்சு பண்ணுவோம் அதுக்கு தானே வந்திருக்கோம் ஜாலி உங்கள் உஸ்பெகிஸ்தான் டாஷ்கன் சிம்கன் மலையிலிருந்து உங்கள் நேவிகேட்டர் வாசு ஸ்னோல குதிரையில போயிட்டு இருக்காங்க இங்க பாருங்க பாருங்க எல்லாரும் அவங்களே தானா குதிரையை ஓட்டுறாங்க நான் மட்டும் ஒரு ஆள் வச்சிருக்கேன் இவங்கெல்லாம் இங்க உஸ்பெகிஸ்தான் பசங்களாங்க இவங்களுக்குலாம் ஹார்ஸ் ரைடிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஆல்ரெடி ஓட்டி இருக்காங்களா ஹை 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 குச்சி வேற கொடுத்து தட்ட சொல்லியிருக்காங்க ஹை 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 இந்த குதிரை உள்ள மனசுக்குள்ள அசிங்க அசிங்கமா திட்டவங்க நம்மள கண்டிப்பா சூப்பரா இருக்குங்க இது வந்து நான் நிறைய எக்ஸாஜரேஷன் சம்டைம்ஸ் வந்து எக்ஸாஜரேட் ஆகிடுவாங்க அதை வந்து தப்பாக நினைக்காதீங்க கோச்சிக்காதீங்க அது வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இது நான் எதிரே பார்க்கல சரியா நான் வந்து உஸ்பெகிஸ்தான் வரேன் எனக்கு தெரியும் ஓரளவுக்கு பனி இருக்கும் சில்லுன்னு இருக்கும்னு பட் ஆனால் சரி சிம்கன் வந்துட்டு சும்மா பார்த்துட்டு போயிடுவோம் சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து பனி இருக்காது ரொம்ப அப்படின்னாங்க ஒரு டவுட்டில் தான் வந்தேன் ஆனால் சரியான பனி ஆனால் அந்த பனிலையும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு எனக்கு எதிரே பார்க்கலங்க நம்ம ஃப்ரெண்டு அந்த பையன் தான் சொன்னான் யாரோ நான் பேசியிருக்கேன் குதிரையில் போகலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன் $2 லட்சம் $3 லட்சம் சோம் அதாவது 2000-3000 கொடுக்கணுமான்னு 2000 கிட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம ஒர்த்துங்க சீரியஸாக அது ஒரு 1 ஹவர் ரைடாம் இந்த ஃபாரஸ்ட் உள்ள ஏதோ கூப்பிட்டு போயிட்டு வருவாங்களாம் ஃபாரஸ்ட்டு அட மலை மேலே சும்மா போயிட்டு வந்தால் கூட போதும் இங்கே என்ன ஃபாரஸ்ட் இருக்குது கோப்ரோ வந்து -10 டிகிரி வரைக்கும் ஆப்ரேட் ஆகுங்க ஆனால் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் 20-30 டிகிரிலாம் கூட ஆப்ரேட் பண்ணுறாங்க நான் வந்து
உண்மையான கண்டென்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ இந்த பக்கம் போகிறாங்களா? Bunda kat tartıyor. Şerke canı vardı. Canı vardı. Bunda tartıyor. ஏதோ போட்டிருக்காங்க பாருங்க. மனித நடமாட்டமே இல்லாத இடங்க பெருசா, யாருமே வராத இடம். இங்க பாருங்க, மலைக்கு பின்னாடி நம்மளை கூட்டு வந்திருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே பரவாயில்லையே. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கண்ணா. எப்படி இருக்கு? இதை வச்சு நம்ம தம்ப்நெயில்ல கண்டிப்பா இதை வச்சிடலாம் தம்ப்நெயில்ல. ஓகே, எப்படி இருந்ததுங்க இந்த குதிரை எக்ஸ்பீரியன்ஸு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக காமிச்சேனா? எனக்கு இதில் பெருசாக பழக்கம் இல்லைங்க, பயமாக வேற இருக்குது. ஓகேவா, குதிரை ஒரு பக்கம் ஓடுது, சரியுது. ஸோ அதையும் பிடிக்கணும். நான் அவர் பிடிக்கிறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. பட் என் சைடில் நான் பிடிச்சிக்கணும் கிரிப்புக்கு, இல்லைன்னா நம்ம கீழே விழுந்துரும். அதையும் பார்க்கணும், பேலன்ஸும் பிடிக்கணும், கேமரா ஆங்கிளும் கரெக்டாக வைக்கணும். ரொம்ப உங்களுக்கு ஆடினாலும் கஷ்டமாக இருக்கும். இங்கே அப்புறம் மாதுளங்க, மாதுளம் எவ்வளோ மாதுளம் பார்த்தீங்களா? குட்டி குட்டி குட்டியா, இதெல்லாம் மாதுளங்க. குட்டி குட்டி மாதுளம் வந்துட்டு இங்கே வந்து எவ்வளோ அனார் குட்டி குட்டி குட்டியாக தெரியுதா? வந்து அப்படியே பிஞ்சிலேயே நிற்கிது பாருங்க. பழுத்துரும் போல இருக்கு. அப்புறம் இதில் எங்கேருந்து பனியில் பழுக்கிறது? அது எனக்கு தெரிஞ்சு உதிர்ந்துரும். இங்கே வருது, காமிக்கிறேன் பாருங்க. இந்த செடியில் இருக்கு பாருங்க எல்லாரும். பாருங்க, நல்லா மாதுளம். 1 கிலோ 300 மாதுளம் தான் நினைக்கிறாங்க. இல்லைங்க, இது மாதுளம் இல்லைங்க, வேற எதுவும் போல இருக்கு. தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கும் தெரியல. இந்த இடம் வழுக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ இவங்க தாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இவர் பேர் வந்து ராம். ஓகேவா, ராம்ஸ் ரைட். யூ ஆர் ஸ்டடிங் உஸ்பெகிஸ்தான் நேஷனல் தான். இந்த பையன் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸு. வாட்ஸ் யுவர் நேம்? போத்தல். அண்ட் யுவர் நேம்? அசால். அசால். ஸோ ராம்ஸ், போத்தல், அசால் இவங்கெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து உஸ்பெகிஸ்தானில் இந்த ஹார்ஸ் ரைடுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இவங்களால தான் நம்ம இந்த ஹார்ஸ் ரைடை சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு தேங்க்ஸ். எல்லாமே இருக்குது பாருங்க. ஸ்னோ க்ளவுசஸ் இருக்குது, ஸ்னோ கேப்ஸ் இருக்குது. கேர்ஃபுல்லாக போகணுங்க, இந்த இடம் வழுக்கும். மக்கள் வந்துட்டே தாங்க இருக்காங்க. கூட்டம் இப்போ தான் இருக்குது பாருங்க. காலையில் நாங்கள் ஏர்லியாக வந்ததால் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. இப்போ பாருங்க எவ்வளோ கூட்டம். கன் ஷூட் இருக்கு, ஏதோ விற்கிறாங்க. இது என்ன? வாட் இஸ் இட்? கீ? Asal, asal. ஹனி. ஹனி. ஓ, திஸ் இஸ் ஹனி. ஓ ஓ, இங்கே பாருங்க, தேன் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இந்த கலரில் தான் நம்ம தேன் பார்த்துருக்கோம். இதெல்லாம் தேனாங்க, இதெல்லாம் தேன் தானா? ஹனி, ஆல் ஹனி. இதெல்லாம் இந்த பாருங்க, அந்த ஹனி கோம்பு அப்படி விற்கிறாங்க பாருங்க, அந்த தேன் அடை. பஞ்சு மிட்டாய். நீங்கள் மேலே இது எதுவும் வாங்காம வந்துட்டாலும் கவலைப்படாதீங்க, இங்கேயே வச்சுருக்காங்க. ஸ்னோ க்ளவுஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வச்சுருக்காங்க. நிறைய இருக்குங்க இங்கே மேலே. டீ, காஃபி இருக்குது. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது பெப்சி வாங்கி குடிச்சிருவோமா? ஹாட் சாக்லேட் வாங்கி குடித்தா நல்லாயிருக்கும். சரி இருங்க, பார்க்குறேன் நான் என்ன வாங்கி குடிக்கிறதுன்னு பார்த்துட்டு பேசுகிறேன். இருங்க, இது மேலே போயிடுவோமாங்க. ஆனால் 50,000 சோமுங்க. 50,000 சோமுன்றது உங்களுக்கு அகைன் வந்து ஒரு 350 ரூபா தானே. போயிட்டு வருவோம். சரிங்க, இது பாருங்க, இந்த கோல்ட்லையும் பெப்சி தான் வாங்கினேன், வேற என்ன. ஆனால் சில்லுன்னு இல்லை. இதை மட்டும் பண்ணிடலாமாங்க? இந்த கேபிள் கார் உட்காந்துட்டு வராங்க பாருங்க. லேடிஸ் பாட்டியெல்லாம் பயமில்லாம வராங்க, வயசானவங்கலாம் பயமில்லாம தான் போறாங்க. 50,000 சோம்னு நினைக்கிறேன். போய் கேட்போம். செம்மையா இருக்குங்க. மேலே போயிட்டு அந்த வியூவை பார்த்துட்டு கீழே வரத்துக்கு சூப்பரா இருக்கும். பண்ணிடலாமா? சரி வாங்க, நான் போய் டிக்கெட் எடுத்துடலாம். வாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டு அவன் பண்ணிடலாம். அதையும்